சாய்ராம், ஓம் சாய்ராம். பாபாவோட ஒரிஜினல் ஃபோட்டோஸ், பாபாவ நேரடியா பார்த்து எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நெறைய ஃபோட்டோஸ் இருக்கு. அதுல இந்த பாபாவ துணி பாபா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாபா துணிக்கு முன்னாடி ரொம்ப நேரம் இப்படிதான் அமர்ந்திருப்பாங்க. இந்த ஃபோட்டோல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாய்பாபாவ முதல்ல பார்த்து எடுத்த ஃபோட்டோவே இந்த ஃபோட்டோ தான். இந்த ஃபோட்டோவ 1903வது வருஷம் காஷிநாத் கோடே அப்படின்றவங்க தான் இந்த ஃபோட்டோ எடுத்தது. பாபாவ நேரடியா பார்த்து எடுத்தாங்க. இந்த ஃபோட்டோல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய்பாபா தினசரி துவாரகா மாயில இந்த துணிக்கு முன்னாடி தான் காலையில ரொம்ப நேரம் உட்காந்துருப்பாங்களாம். பாபா இந்த மாதிரி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல இந்த துணி மாய்க்கு முன்னாடி பாபா இந்த மாதிரி உட்காந்துருப்பாங்களாம். இவங்க உட்காந்துருக்கதே ரொம்ப வித்தியாசமான போஸ்ல தான் உட்காந்துருப்பாங்க. இந்த போஸ்ல வந்து ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல துணிமாய பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்களாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய்பாபாவ கிட்ட வந்து நெறைய பக்தர்கள் தினசரி பார்க்க வருவாங்க. அவங்க வந்து சாய்பாபாட்ட தன்னோட கஷ்டங்கள்லாம் சொல்லும்போது, சாய்பாபா அவங்களோட கஷ்டங்கள வந்து துணியில வந்து சமர்ப்பணம் பண்ணிருவாங்களாம். இந்த மாதிரி உட்காந்து தான் துணியில சமர்ப்பணம் பண்ணுவாங்களாம். சாய் பக்தர்கள் எல்லார் வீட்லயுமே இந்த சாய்பாபா இருப்பாங்க. சப்போஸ் உங்க வீட்ல இல்ல அப்படின்னா, இந்த சாய்பாபா ஃபோட்டோ நம்மகிட்ட ஒரிஜினல் ஃபோட்டோ அவைலபிளா இருக்கு. நீங்க ஃப்ரேம் பண்ணியும் நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல நீங்க வாங்கிக்கலாம். இப்போ சமீபத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு சாய்ராமுக்கு வந்து இந்த ஃபோட்டோ வந்து நான் செஞ்சு குடுத்தேன். பெரிய சைஸ்ல அவங்க கடையில வச்சிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, "நான் இந்த ஃபோட்டோ வாங்கிட்டு போன நேரம் எங்க கடையில வந்து நல்ல வருமானம் வருது சாய்ராம்" அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சாய்ராம், உங்களோட கஷ்டங்கள போக்குற இந்த துனி பாபாவோட ஃபோட்டோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணாலும் இதே மாதிரி ஃப்ரேம் பண்ணி நாங்க குடுத்துருவோம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.